நம்மில் இங்க வந்திருக்கிற எல்லாருக்குள்ளும் ஆண்டவருக்காக வாழணும். இரண்டாவது, கர்த்தருடைய வேலையை நான் செய்யணும். மூன்றாவது, நான் கர்த்தருக்காக எந்த ஒரு வேலை செய்தாலும் அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அடுத்தது, நான் ஒரு சாதாரணமான ஒரு ஆளாக இருக்க விரும்பல. கர்த்தருடைய வல்லமைகளை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்கணும். அதுதான் இங்க வந்திருக்கிற எல்லாருடைய இருதயத்தின் விருப்பம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்ற சரியா? கையை வைத்து சொல்லுங்க ஆமென். ஒருவராவது இங்க சும்மா நேரத்தை கழிக்கவோ அல்லது சும்மா வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒருத்தர் கூட இன்னைக்கு வரவே இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோடும் ஒரு பாரத்தோடும் ஒரு எதிர்பார்ப்போடும் நீங்க வந்திருக்கிறீங்க. பொதுவாக இப்படிப்பட்ட கேம்புக்கு, முகாமுக்கு கர்த்தருடைய அழைப்பு இல்லாத ஆட்களால பொதுவா வரவே முடியாது. அவர்களுக்குள்ள ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்ற ஒரு பற்றி எரிகிற ஒரு ஆர்வம், ஒரு ஆவல் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க முதல் வரிசையில் இருந்தாலும் சரி, கடைசி வரிசையில் இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஊழிய களத்தில் போதகர்களாக, சுவிசேஷ ஊழியர்களாக, சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியர்களாக, அல்லது எந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே ஊழியத்தில் இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலத்தில் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் வரணும், கர்த்தர் என்னை கையில் எடுக்கணும், அதை ஆண்டவர் உறுதிப்படுத்தணும் என்ற ஒரு நோக்கத்தோடு நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த முகாம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ஆமென். உங்களிலே சிலருக்கு நானாகத்தான் ஊழியத்துக்கு வந்துட்டேனா, நானாகத்தான் போய் பாட்டு பாடி பிரசங்கம் பண்றேனா, அல்லது ஆண்டவர் தான் என்ன உண்மையான அழைச்சிருக்கிறாரா, ஆண்டவர் தான் என்னை அழைச்சாரு என்று சொல்றதுக்கு இதுவரைக்கும் எனக்கு எந்தவித ஒரு அசைக்க முடியாத ஆணித்தரமான ஒரு நல்ல ஒரு ஆதாரம் ஒன்றுமே இல்லை என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கலாம். அடுத்தது, நான் போகிற பாதை, நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஊழியம் ஒரு சுவிசேஷ ஊழியம், அல்லது ஒரு போதகர் சபையில் நான் பாஸ்டராக இருக்கிறேன், அல்லது நான் போதகருக்கு உடன் ஊழியராக இருந்து இந்த சபையை கண்காணித்து வருகிறேன், அல்லது நான் ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ணுறேன், அல்லது நோயாளிகளை சந்தித்து நான் ஜெபம் பண்ணுறேன். இதெல்லாம் நான் ஒரு பக்கம் செஞ்சாலும் மறுபக்கம் பார்த்தா என் ஊழியத்தில் ஒரு வெறுமை, ஒரு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்கிட்ட இல்லை, கர்த்தருடைய அக்கினி என்கிட்ட இல்லை, அல்லது உலக பிரகாரமான சம்பத்து, உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் இல்லை. நான் ஊழியம் செஞ்சால் இதெல்லாம் இப்படி இருக்குமா என்றெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தேக கேள்விகள், குழப்பங்கள் வரலாம். அடுத்தது, ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சா கர்த்தர் அவனை கனம் பண்ணுவார்னு பைபிளில் சொல்லியிருக்கு. என்ற ஊழியத்தில் ஆண்டவர் என்னை கனப்படுத்தினது மாதிரி ஒன்றும் தெரியல, கனவீனமான சம்பவங்கள் நிறைய இருக்கு, கர்த்தர் என்னை இதுவரைக்கும் கனப்படுத்தலை, ஏன்னு எனக்கு புரியல. இன்னொரு பக்கம் ஆண்டவர் பிரத்யேகமாக வெளிப்பட்டு எனக்கு தரிசனமாகி இந்த காரியத்தை சொன்னார் என்று சில தேவ ஊழியர்கள் ஆணித்தனமா பேசுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்னால் இதுவரைக்கும் சொல்ல முடியல. எனக்கு தாளந்துகள் இல்லை, எனக்கு திறமைகள் இல்லை, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் வரல என்னெல்லாம் உங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள், கேள்விகள், குழப்பங்கள், மனபாரங்கள், வேதனைகள், இவை எல்லாவற்றும் மத்தியில் ஒன்று நீங்கள் விளங்கி கொள்ளுங்க, உங்களுக்குள்ள ஒரு கர்த்தரை குறித்த, அவருடைய மகிமையான ஊழியத்தை குறித்த ஒரு விதை ஒன்று விதைக்கப்பட்டிருக்கு. ஆமென்.
கூட்டத்திற்கு இந்த 3 நாள் படிப்புக்கு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து சொல்றேன், இந்த நாட்களில் அதை பழக ஆரம்பியுங்கள். காலையில எழும்பி தேவ சமூகத்துல ஜெபித்து உங்களை ஆயத்தப்படுத்தாம எந்த காரணத்தை கொண்டும் ஊழியம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன். நான் இப்போ ஒரு நபர் நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம ஒரு கடைக்கு போறாங்க. நீங்க அங்க பாத்தீங்கன்னா அவங்க அங்க போயிட்டு சீஃப் மினிஸ்டர் பேரை சொல்லிட்டு, நான் சீஃப் மினிஸ்டருடைய சொந்தக்காரங்க, நான் யார் தெரியுமா, நான் சீஃப் மினிஸ்டர் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில் உள்ள எல்லா ஜாமாவையும் வாங்கலாமா? வாங்க முடியாதா? அவன் மதிப்பான். அவங்க கார்டை வச்சுக்கிட்டு, அம்மாவுடைய கார்டை வச்சுக்கிட்டு, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்படி நிறைய ஏமாத்துறவங்களாம் இருக்காங்கல்ல, பிடி போடுவாங்க பார்த்தீங்களா? அன்னைக்கு என்ன ஆகும்னா அது சட்டப்படி குற்றம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கும் சீஃப் மினிஸ்டருக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் நான் அவங்க பேரை பயன்படுத்துவது தவறு. புரிஞ்சவங்க அல்லையிலே சொல்லுங்களேன். எனக்கும் தேவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் நாம் தேவனை குறித்து அறிவிப்பது தவறு. இதை சொல்ல போனா இட்ஸ் அஃபென்சிவ் கேஸ். இது மாபெரிய ஒரு குற்ற செயல். எனக்கும் தேவனுக்கு எந்த தொடர்பும் இல்லை, நான் வந்து இயேசுவை நேசிக்கிறார், அவர் பார்த்துட்டு இருப்பாரு. நீ என்னைக்கு என் கூட பேசின, என்னைக்கு என் கூட உட்கார்ந்து இருந்த, என்னைக்கு என் கூட நீ வந்து என் அன்பன் என்னைக்காவது ருசிச்சிருக்கிறியா, நான் யாரும் உனக்கு தெரியுமா, ஏதோ பைபிள் படிச்சு நீ பிறந்தேன்னு கிறிஸ்தவனா இருக்கிறதுனால இல்ல, ஒரு நாள் நீ எனக்கு கூட ரட்சிப்பின் அனுபவத்தை நீ சுதந்திரிச்சிட்ட என்கிட்ட, ஆனா கொஞ்ச நாள் ஆச்சு நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்ட, என்னைக்கு எனக்கு என் சமூகத்துல ஜெபித்த, என் சமூகத்துல நீ ஜெபிக்கவும் இல்லை, என்ற ஒன்னும் கேட்கவும் இல்லை, நீ எப்படி இருக்கிற, எனக்கு உனக்கு உறவு இல்ல, ஒட்டு இல்ல, சம்பந்தம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஆனா நீ என்ன தைரியத்துல என் வார்த்தையை நீ பேசுவேன் என்று கேட்பாரு. தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் உங்க ஜப வாழ்க்கையில மந்தத்தன்மை இருந்துச்சுன்னா இன்னைக்கு தூக்கி அதை எரிந்து விடுங்க. இந்த மீட்டிங்ல சொல்லுங்க, இந்த நாட்கள்ல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஜப ஆவினால் நிரப்புன்னு சொல்லுங்க. இந்த கடைசி நாட்கள் ஒரு பின்மாரியின் நாட்கள். நோவாவின் காலத்தில் ஒரு சின்ன மழை ஆரம்பித்து போக போக அது அடைமழையாக, பேய் மழையாக, கடைசியில் ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தாராம். அதுபோலதான் அபிஷேக மதகுகளை இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் திறக்கவிருக்கிறார். ஒரு பலத்த எழுப்புதல் இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல் கர்த்தருடைய வருகை இருக்காது. நோவாவின் பேழை உயர்வதற்கு ஒரு உலக பிரகாரமான மழை அவசியமாய் இருந்தது. இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய சபை உயர்வதற்கு, மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு பெரிய பின்மாறி மழை அவசியமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காலமும் இல்லாத ஒரு அபிஷேகத்தை இந்த நாட்களில் நான் பார்க்கிறோம். கடந்த ஆண்டு இருந்ததை பார்க்கிலும் 3-4 மடங்கு அபிஷேகம் இந்த ஆண்டு பெருகி இருக்கிறது. புதிய ஜெப வீரரை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். தேசத்தின் அஸ்திவாரங்களை அசைக்கக்கூடிய தேவ மனிதரை இந்த கடைசி காலத்தில் எழுப்பி இருக்கிறார். எந்தெந்த ஊழியர்கள் ஆவியின் வரங்களை செயல்படுத்தினார்களோ அந்தந்த ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். எந்தெந்த சபைகள் ஆவியின் வரங்களை செயல்படுத்துகிறதோ அங்கே ஆத்துமாக்கள் வந்து குவிந்த வண்ணமாயிருக்கிறார்கள். எந்தெந்த சபைகள் ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி ஜெபித்து எலியாவின் மேலிருந்து ஆவி எங்களுக்கு வேண்டும், கர்த்தரே தேவன் எங்களுக்கு நிரூபிப்பதற்கு ஆவின் வரங்கள் வேண்டும்,
பிசாசின் கோட்டைகளை தகர்ப்பதற்கு எங்களுக்கு ஆவியின் வரங்கள் வேண்டும். தேசத்தின் அஸ்திவாரங்களை அசைப்பதற்கு கர்த்தரே தேவனென்று புறஜாதி மக்களுடைய முழங்கால்கள் யாவும் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடும்படி எங்களுக்கு ஆவியின் வரங்கள் வேண்டும் என்று விடாப்பிடியாய் கேட்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் ஆவியின் வரங்களை பொழிவதற்கு கிருபை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிக மிக அதிகமாய் உங்களை அபிஷேகம் பண்ணி ஆவியினால் நிரப்புவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய கண்கள் உங்களை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வர போகிறார். ஆவினாலும் வல்லமையினாலும் அக்கினியாலும் அவர் உங்களை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென்.